என் அடையாளம். நீ நல்லா பாருங்க, யார் யாரை பார்க்குறாங்களோ அந்த ரேடியேஷன் அப்படி இருக்கும். குற்றவாளியை பார்த்தா மூஞ்சி குற்றவாளி மாதிரியே தெரியும். அழகானவங்களை பாருங்கள், அழகாகவே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, 50 ஆண்டுகள் கணவன் மனையாக வாழ்கிற ஒரு கணவன் மனைவி காலப்போக்கில் சகோதரனும் சகோதரியுமாக இருப்பாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் அப்படி ஆகிடுவீங்க நீங்கள் 2 பேருமே. இன்னும் அவ்வளோ நாள் வரல, புரியலையா? 50 வருஷம் வாழற ஒரு கணவன் மனைவி காலப்போக்கிலே சகோதரன் சகோதரி, அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி இருப்பாங்களாம். இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்படியானால் அவனோட அழகு திரும்பி வந்துருச்சு. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவனோட அழகு திரும்ப வந்துருச்சு. அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள். இது கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொல்லுங்கள். அதிக நாட்கள் வரலாம். சொல்லுங்கள். ப்ராப்ளம் உண்டு. சில ப்ராப்ளம் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். ப்ராப்ளம். சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். சில ப்ராப்ளம் வரும், ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். உலகம் 1000 பேசும், உலகம் 1000 பேசும். ஆனால் கவனிங்க, எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அத்தனையும் தேவன் உங்களை திரும்ப தருவார். கரெக்டாக சொல்லுங்கள். எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, சத்தமாக சொல்லுங்கள். எதெல்லாம் இழந்து போனீர்களோ. 33ஆம் சங்கீதம், எரேமியா 33:8. சீக்கிரம் வாசித்து முடிப்போம். எரேமியா 33:8. எரேமியா 33:8. எரேமியா 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சொல்லுங்கள். அவர்கள், திரையில் பாருங்கள், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் நீங்களாக்குவேன், சுத்திகரிப்பேன், எனக்கு பண்ணின துரோகத்தை எல்லாம் மன்னிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள். நான் செய்த தேவனுக்கு விரோதமாய் சொன்ன பற்றி என்ன அந்த இல்லிசிட் என்ற வார்த்தைக்கு தேவையற்ற அர்த்தமற்ற தேவனுக்கு விரோதமான கள்ளத்தனமான மறைமுகமான ஒன்றே அவர் எழுந்து வந்தீங்கன்னா போதும். சொல்ல, எழுந்து வருவேன். 33:8. இல்லை, சத்தமாக படிங்க. சொல்லுங்கள். நான் அவருக்கு விரோதமாய் செய்த குற்றம் வேறு, அக்கிரமம் வேறு. வாட் ஐ ஹவ் டன். ஹலோ, இன்னும் நீ சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நீ விலங்கிடப்பட அவசியம் இல்லை. இன்னும் நீ ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சத்துருடைய கருத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சொல்லுங்கள். எல்லா அக்கிரமங்களையும் நீங்களாக்குவார், சுத்தம் பண்ணுவார், என்னை மன்னிப்பார். சொல்லுங்கள். எல்லா அக்கிரமங்களையும். சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள்.